ஹாய் மக்கள், இன்றைக்கு சவுதி அரேபியாவில் உள்ள மிருக காட்சி சாலைக்கு நாங்கள் விசிட் பண்ணியிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய நண்பர்கள் அங்கே இருந்தாங்க. எங்களை கண்டத்தோடு ஹாய் சொல்லி வணக்கம் சொல்லி எங்களோட சந்தோஷமான முறையில் பேசிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமலுக்கு மீண்டும் நாளைக்கு பிறகு எங்களை அவங்க பார்க்குறதால அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னாங்க. ஸ்ரீலங்காவில் இருந்து பார்க்குறதுக்கு நாங்கள் சுட்டி அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறத சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீலங்காவில் இருக்கிற அவங்களோட மற்ற நண்பர்களையும் கேட்டதாக சொல்ல சொன்னாங்க. இப்போ இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்களும் அவங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொருத்தரும் தூக்கத்திலையும் களைப்புலையும் தூங்கி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியாதாக இருந்துச்சு. அவங்க சாப்பிட்ற நேரத்தில் நாங்கள் போன சொல்லி அவங்களால எழும்பி எங்களோட பேச முடியலை. காட்டினுடைய மிகப்பெரிய தளபதி தான் இப்போ தூங்கி கொண்டிருந்தவர். அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 காதல் ஜோடிகளும் அங்கே தலை சொரிஞ்சு கொண்டிருப்பதையும் பார்க்க கிடைச்சது. அது மட்டும் இல்லாமல் நிறைய நண்பர்களை காண கிடைச்சது. வாழ்க்கையிலே எங்களுடைய இது போன்ற நண்பர்களை நாங்கள் இலங்கையில் தான் பழகியிருந்தோம். ஆனால் சவுதி அரேபியாவில் நாங்கள் பழகுவது ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது. நீங்களும் இது மாதிரி உங்கள் நண்பர்களை பார்க்கணும்னு சொல்லி விரும்பினீங்கன்னு சொன்னால் உடனே விசிட் பண்ணுங்க சவுதி அரேபியாவில் உள்ள மிருக காட்சி சாலைக்கு. இவங்களை மட்டும்தான் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி இல்லை. என்ன மாதிரி ஒருத்தர் அசைஞ்சு கூட நிற்கிறதையும் என்னால் காண முடிஞ்சதாக இருந்துச்சு. அவர் ரொம்ப குஷியாக என்னை பார்த்து சந்தோஷத்தில் ஆடிக்கொண்டிருந்தார். ஏன்னா அவரை மாதிரி ஒருத்தர் அவர் கண் முன்னாடி நிற்கிறப்போ அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்துச்சு. அங்கே ஒருத்தர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குகைக்குள்ளே இருந்து ஒரு நண்பரை வெளியே எடுத்துக்கிட்டு இருந்தார். அவர் சாப்பாட்டுக்கு அனுப்புறதுக்காக வேண்டி அந்த பணியில் ஈடுபட்டு கொண்டு இருந்தார். பார்க்குறப்போ ரொம்ப பயமாக இருந்துச்சு. பக்கத்துல எல்லாம் போய்கிட்டு இருக்கிறார், என்னப்பா இது கடிச்சிட மாட்டாதா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஒன்றுமே நடக்கையில் விதவிதமான நண்பர்கள், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், கல்லூரி ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி நிறைய பேரை பார்க்க கிடைச்சது. அது மட்டும் இல்லாமல் இப்படியான ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கூட அடிக்கடி நாம் நம்ம மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிட்டு போக வேண்டியது ரொம்ப நல்லதாக இருக்கும். எனவே என்னை விட அழகா வெளுன்னு வெள்ளையா 2 பேர் நின்றாங்க. யாருப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தா எனக்கே புறாம வர அளவுக்கு இவங்க 2 பேரும் அவடத்தில் காட்சி அளித்தாங்க. ஸோ இவங்கள மாதிரி பியூட்டியாக இருக்கணும்னு நானும் ஆசைப்பட்ட மாதிரியே பயணத்தை முடிச்சுட்டு வந்துட்டோம்.